மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய கன்னி மரியாளின் மீது உண்மை பக்தி. எண் 12 முதல் 38 முடிய. ஒரு புனிதர் புனித யுகாரியூஸ் கூறுகின்றார், நீ தாயை கண்டுணர விரும்பினால் மகனை கண்டுணர்ந்து கொள் என்று. மரியாள் இறைவனின் தகுதியுள்ள தாய். இங்கு எல்லா நாவும் மௌனமாக கடவன. நான் இதனை மகிழ்ச்சியோடு இங்கு எழுதியுள்ள எல்லாவற்றையும் என் இருதயம் எனக்கு கூறியபடியே எழுதினேன். எதற்கென்றால் இறை அன்னை இவ்வளவு நாளும் அறியப்படாமல் இருந்ததே இயேசு கிறிஸ்து அறியப்பட வேண்டிய அளவு அறியப்படாமல் இருப்பதின் ஒரு காரணம் என்று காட்டவே. எனவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவும் அவருடைய ஆட்சியும் இவ்வுலகில் வருமானால் அது உறுதியாக வரும். அது தூய கன்னி மரியாளை பற்றிய அறிவும் அவர்களது ஆட்சியும் உலகில் வருவதின் தவிர்க்க முடியாத விளைவாகவே வரும். இயேசுவை முதலில் உலகில் கொண்டு வந்த மரியன்னையே அவர் உலகில் அறியப்படவும் செய்வார்கள். தூய கன்னி மரியாள் உன்னத கடவுளின் கரத்திலிருந்து வந்த ஓர் படைப்புதான் என்றும் அவருடைய அளவற்ற மகத்துவத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு அணுவிலும் சிறிய பொருள்தான் அல்லது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் கடவுள் ஒருவரே இருக்கின்றார். விடுதலை பயணம் 3:14 என்றும் முழு திருச்சபையுடன் நானும் ஒப்புக்கொள்கின்றேன். எனவே இப்போது தனி சுதந்திரம் உடையவரும் தன்னிறைவு கொண்டவருமான இப்பெரும் ஆண்டவராகிய கடவுள் தனது திருவுள்ளத்தை நிறைவேற்றவும் தன் மகிமையை வெளிப்படுத்தவும் மிக தூய கன்னி மரியாளை ஒரு தவிர்க்க முடியாத தேவையாக கொண்டதில்லை, இப்பொழுதும் கொள்வதில்லை. எதனையும் செய்வதற்கு அவர் அதை விரும்புவதே போதுமானது. ஆயினும் நேர்ந்தவற்றை அப்படியே பார்க்கும்போது ஆண்டவர் மரியாளை உருவாக்கியது முதல் தம் மாபெரும் செயல்களை துவங்குவதும் முடிப்பதும் மரியன்னையாலேயே என்று நாம் காணும்போது ஒரு காரியத்தை நாம் திட்டவட்டமாக கொள்ள முடியும். அதாவது தாம் கடவுளாக இருப்பதால் இனிமேல் வருங்காலங்களில் அவர் தம் திட்டத்தை மாற்ற மாட்டார். தன் உணர்விலும் செயலாற்றும் முறையிலும் மாறவும் மாட்டார் என்று நிச்சயிக்கலாம். இயேசு கிறிஸ்து தம் இயல்பின் படியும் தம் வெற்றியின் பொருட்டும் ஆன்மாக்களின் அரசராக இருப்பது போல மரியன்னை அருள் வரங்களால் மின்னக மன்னக அரசியாய் இருக்கின்றார்கள். கடவுளின் அரசு உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது என்ற வார்த்தைக்கு ஒப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி முக்கியமாக மனிதன் இருதயத்தில் அல்லது அவனுடைய உட்புறத்தில் இருப்பது போலவே மரியன்னையின் ஆட்சி மனிதனின் உட்புறத்திலேயே, அதாவது அவன் ஆன்மாவிலே உள்ளது. காணப்படும் படைப்புகளில் மகிமை அடைவதை விட மரியன்னை ஆன்மாக்களில் தான் முக்கியமாகவும் அதிகமாகவும் தன் மகனுடன் மகிமை அடைகின்றார்கள். இதனால் புனிதர்கள் அழைப்பது போல் நாமும் மரியன்னையை நம் இருதயங்களின் அரசி என அழைக்கலாம். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவுக்கும் சுதனுக்கும் சரிசமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மோட்ச பிரகாசத்தின் கதிரே, எங்களை தயை பண்ணி
பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல நன்மைகளுக்கும் காரணமாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரலோக நீரின் சுனையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எரித்து பட்சிக்கிற நெருப்பாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பற்றி எரியும் சிநேகமாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞான அபிஷேகமாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரம அன்பினுடையவும் சத்தியத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானத்தினுடையவும் அறிவினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆலோசனையினுடையவும் திடத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புத்தியினுடையவும் பக்தியினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வ பயத்தினுடைய ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வரப்பிரசாதத்தினுடையவும் ஜெபத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சமாதானத்தினுடையவும் சாந்தத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அடக்க ஒடுக்கத்தினுடையவும் மாசற்ற தனத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உத்தம ஆறுதலான பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களை அர்ச்சிக்கிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. திருச்சபை ஆளுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உன்னத கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேசனுடைய பிள்ளைகளின் சுவிகாரமாகிய பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியை எங்களிடம் ஊட்டி அருளும். இப்பூவுலகின் முகத்தை பரிசுத்த ஆவியை வந்து புதுப்பித்தருளும். எங்களுடைய ஆத்துமங்களிலே பரிசுத்த ஆவியை உம்முடைய ஒளியை பொழிந்தருளும். எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியை உம்முடைய நெறியை பதிப்பித்தருளும். உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியை எங்களை பற்றி எரிய செய்தருளும். உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நன்றாக ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியை எங்களுக்கு படிப்பித்தருளும். உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் பரிசுத்த ஆவியை எங்களை ஒளிர்வித்தருளும். இரட்சணியத்தின் பாதையிலே பரிசுத்த ஆவியை எங்களை நடத்தியருளும். அவசியமாயிருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியை எங்களை தூண்டியருளும். எல்லா புண்ணியங்களின் பேறு பலன்களையும் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு உதவியருளும். எங்களுடைய நித்திய வெகுமானமாக பரிசுத்த ஆவியை நீரே இருப்பீராக. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பியருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியே, பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியே, ஞானத்தினுடையவும் பக்தியினுடையவும் ஆவியை எங்களுக்கு தந்தருளும். பரிசுத்த ஆவியே எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும். அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியருளும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எரியச் செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக. இதனால் அவருடைய மோட்ச பனி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரியைகளில் மனமுடையவர்களாகச் செய்தருளும். உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மரியன்னை மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை செய்து மீட்டருளும். இறைவனுடைய புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நல அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கன்னியருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக.
தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். மரியாளுக்கு புனித லூயிஸ் மரிய தே மான்ஃபோர்ட்டின் ஜெபம். நித்திய பிதாவின் அன்புக்குரிய மகளாகிய மரியாளே வாழ்க. சுதனின் ஆச்சரியத்திற்குரிய தாயாகிய மரியாளே வாழ்க. பரிசுத்த ஆவியின் மிக பிரமாணிக்கமுள்ள பத்தினியாகிய மரியாளே வாழ்க. என் அருமை தாயும் என் தலைவியும் என் வல்லமையுள்ள அரசியுமாகிய மரியாளே வாழ்க. என் மகிழ்வே, என் மகிமையே, என் இருதயமே, என் ஆத்துமமே வாழ்க. ஆனால் நான் இன்னும் போதிய அளவு உங்களுடையவனாக இல்லை. ஆதலால் மீண்டும் என்னை முழுவதும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எனக்கோ மற்றவர்களுக்கோ எதையும் நான் ஒதுக்கி வைக்கவில்லை. உங்களுக்கு சொந்தமாய் இல்லாத யாதொன்றையும் நீங்கள் என்னிடத்தில் கண்டால் இந்த கணத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் உள்ள சகலத்திற்கும் தாங்களே எஜமானியாக இருந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் கடவுளுக்கு பிரியமற்ற எல்லாவற்றையும் அழித்து விடுங்கள். அதை வேருடன் பிடுங்கி இல்லாமல் செய்து விடுங்கள். உங்களுக்கு நல்லதென தெரிகின்ற எல்லாவற்றையும் என்னில் வைத்து அதை விருத்தி செய்து என்னிடம் வளரச் செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தின் ஒளி என் மன இருளை நீக்குவதாக. உங்கள் ஆழ்ந்த தாழ்ச்சி என் அகங்காரத்தை அகற்றி அங்கே இருப்பதாக. உங்கள் உன்னத தியான காட்சி ஜெபம் அலைகின்ற என் உள்மனதின் பராக்குகளுக்கு ஒரு முடிவை கொணர்வதாக. உங்கள் இடையராத கடவுள் தரிசனம் என் ஞாபகத்தை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவதாக. உங்கள் இருதயத்தின் எரியும் சிநேகம் என் இருதயத்தின் வெதுவெதுப்பை அனல் பற்றச் செய்வதாக. உங்கள் பேறு பலன்கள் கடவுள் முன்னால் என் செல்வமாகவும் ஆபரணங்களாகவும் ஆவதாக. இறுதியாய் மிகுந்த நேச அருமையுள்ள தாயே, கூடுமானால் இயேசுவையும் அவருடைய தேவ திருச்சித்தத்தையும் அறிய உங்கள் விருப்பம் தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லாதிருக்கச் செய்யுங்கள். ஆண்டவரை வாழ்த்தி மகிமைப்படுத்த உங்கள் ஆன்மாவை தவிர வேறு ஆன்மா எனக்கு இல்லாதிருக்கச் செய்யுங்கள். கடவுளை பரிசுத்தமாகவும் ஆர்வத்தோடும் உங்களைப் போல் நேசிக்க உங்கள் இருதயத்தை தவிர வேறு இருதயம் எனக்கு இல்லாதிருக்கச் செய்யுங்கள். தியான காட்சிகளையும் வெளிப்படுத்தல்களையும் உங்களிடம் நான் கேட்கவில்லை. உணரக்கூடிய பக்தியையும் ஞான இன்பங்களையும் மன்றாடவில்லை. கடவுளை எந்த இருளின் நிழலுமின்றி தெளிவாய் காண்பது உங்களுக்குரிய சலுகையாக இருக்கிறது. கசப்பில்லாத முழு மகிழ்ச்சியை அவரிடத்தில் கொள்வது உங்களுக்குரிய சலுகையாய் இருக்கிறது. மோட்சத்தில் உங்கள் குமாரனுடைய வலது பாரிசத்தில் தாழ்வில்லாமல் மகிமையாய் வெற்றியுடன் திகழ்வதும் சம்மனசுகள் மேலும் மனிதர்கள் மேலும் பிசாசுகள் மேலும் எல்லா வல்லமையும் கொண்டிருப்பதும் உங்களுக்குரிய சலுகையாய் இருக்கிறது. கடவுளுடைய கொடைகளை ஒன்றும் பாக்கி இல்லாமல் சுதந்திரமாய் எடுத்து வழங்குவது உங்களுக்குரிய சலுகையாய் இருக்கிறது. ஓ பரிசுத்த மரியாளே, ஆண்டவர் உங்கள் கழித்துள்ள மிக நல்ல பாகம் இதுவாக இருக்கிறது. அது ஒருபோதும் உங்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆதலால் நான் மிகவே அக்களிக்கிறேன். இங்கே இவ்வுலகில் என் பாகமாக உங்களுடைய பாகத்தில் பங்கு கொண்டிருக்கவே நான் விரும்புகிறேன். நான் காணாமலும் சுவைக்காமலும் அப்படியே விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். மனித ஆறுதலின்றி மகிழ்ச்சியோடு துன்பப்பட வேண்டும். இளைப்பாற்றியின்றி தினமும் எனக்கு நானே மறிக்க வேண்டும். சுயநலமின்றி சாகும் வரையிலும் உங்கள் அடிமைகளுள் ஈனம் மிக்கவனாய் ஆர்வமுடன் உங்களுக்காக உழைக்க வேண்டும். எனக்காக நீங்கள் இரக்கத்துடன் பெற்றுத்தர நான் மன்றாடும் ஒரே வரப்பிரசாதம் எதுவென்றால், என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் இவ்வுலகில் செய்து வந்தது போல் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும், நீங்கள் மோட்சத்தில் இப்போது செய்வது போல் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும், நீங்கள் என் ஆன்மாவில் செய்கிற அனைத்திற்கும் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும் செய்தருள வேண்டும் என்பதே. இதனால்
என்னிலும் எல்லா காலத்திலும் நித்தியத்திலும் நீங்களே முழுமையாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமென்.